மற்றொரு அண்மை செய்தி. டிசம்பர் 4ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரி மனு அளித்திருந்த நிலையில் இதனை நிராகரித்தது தொடர்பாக சேலம் காவல்துறை தாவேகவினருக்கு விளக்க கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். சிலம்பரசன், வணக்கம். என்னென்ன விளக்கங்கள் காவல்துறை தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு? முழு விவரம் என்ன? வணக்கம். டிசம்பர் 5ஆம் தேதி சேலத்திலிருந்து விஜய் பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக அனுமதியை தமிழக வெற்றி கழகத்தினர் நேற்று சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் கொடுத்திருந்தனர். தற்போது அந்த டிசம்பர் 4ஆம் தேதி அனுமதி வழங்குவதற்கு இருக்கக்கூடிய சிக்கலை தொடர்பாக அவர்கள் ஒரு கடிதத்தை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்துள்ளனர். குறிப்பாக அவர்கள் கேட்டுள்ள டிசம்பர் 4ஆம் தேதி காவல்துறையினர் அதிக அளவு வெளி மாவட்ட பாதுகாப்புக்கு செல்வதால் தங்களின் கட்சி நிகழ்ச்சிக்கு தேவையான காவலர் ஆளுநர்கள் அதாவது நியமிக்க முடியாது என்ற காரணத்தினாலும், அதே போன்று இதற்கு மேல் நீங்கள் அதாவது அனுமதி கடிதம் அதாவது இந்த பரப்புரை கூட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டியது இருந்தால் 4 வாரத்திற்கு முன்னதாகவே அவர்கள் அனுமதி கேட்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கடிதம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினர் தற்போது அவர்கள் மாநில நிர்வாகியிடம் முறையிட்டு இது தொடர்பாக காவல்துறையினருக்கு பதிலளிப்பதாகவும் தற்போது தெரிந்துள்ளனர். அதே போன்று இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தினர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதியின்றி மனு அளிக்கும் பட்சத்தில் நீங்கள் நடத்தும் நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் குறிப்பாக 4 வாரத்திற்கு முன்னதாக மனு அளிக்குமாறும், அதே போல் மேற்கொண்டு அதாவது அவர்கள் அந்த குறிப்பிட்டுள்ள அந்த கால அவகாசங்களை எல்லாம் தெரிவித்து அந்த குறைபாடுகள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் மீண்டும் அந்த கடிதமோ மனுவோ வழங்கினார்கள் என்றால் அது தொடர்பாக உரிய நடவடிக்கை பரிசீலித்து உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சேலம் மாநகர காவல்துறையினர் வழங்கிய அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் பொறுத்தவரை 5 வகையான இதை குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக அந்த டிசம்பர் 4ஆம் தேதி அவர்கள் காவலர்கள் வெளி மாவட்டங்களுக்கு பாதுகாப்பு செல்ல இருப்பதால் கொடுக்க முடியாது. அதே போன்று எவ்வளவு எண்ணிக்கையிலான நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என அவர்களுக்கு அந்த ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்த அனுமதி கடிதத்தில் அவர்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. அதே போன்று அதனை எல்லாம் தவிர்த்து எவ்வளவு நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள் என்பதை குறித்தும் அந்த மேற்கொண்ட அவர்கள் தெரிவித்த அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்து 4 வாரத்திற்கு முன்னதாக அனுமதி கடிதம் வழங்கினால் அது தொடர்பாக பரிசீலிப்பதாக தற்போது சேலம் மாநகர காவல்துறையினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சேலம் மாநகர நிர்வாகிகளிடம் தொடர்பு பேசியபோது இந்த காவல்துறையினர் கடிதம் தொடர்பாக தற்போது மாநில நிர்வாகிகளிடம் அதே போன்று கட்சி தலைமையிடம் பேசி அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதே போன்று வேறு என்ன தேதியை குறிப்பிட்டு தற்போது சேலம் மாநகர காவலர்கள் அனுமதி கேட்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுப்பதாக தற்போது அவர்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.